இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி லீகலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு டவுட் இருக்கு. மினிமம் 10 ரூபா கூட யூஸ் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சி நீங்க வாங்கிக்கலாம். பிட்காயினை வந்து எப்படி மைன் பண்ணி தோண்டி எடுக்கிறது? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி தான். அந்த டிஜிட்டல் கரன்சியை சிம்பிளா அனுப்பாம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா யாருக்கும் புரியாத மாதிரி மார்க்கெட்ல நம்பர் 1% மார்க்கெட் ஷேர் யாருக்கு இருக்கு அப்படின்னா டார்க் வெப்ல வந்து இதை பல இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்காக பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆல்ரைட், ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக் டெஃபினேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ கிரிப்டோ ப்ளஸ் கரன்சி இந்த இரண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் கிரிப்டோ கரன்சி. ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அப்படிங்கிறாங்க. இது வந்து கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வந்திருக்கு. கிரிப்டோகிராஃபினா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஒரு மெசேஜை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறப்போ அதை டைரெக்டாக அந்த மெசேஜ் அப்படியே அனுப்பாமல் அதை வந்து வேறு மாதிரி மாற்றி சில விஷயங்கள்லாம் அதில் வந்து யாருக்கும் புரியாத மாதிரி நடுவில் யாராச்சும் அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி ஆக்கி ஒரு பசில் மாதிரி ஆக்கி அனுப்ப வேண்டியது. ஸோ ரிசீவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பசிலை எப்படி அன்பேக் பண்ணி திருப்பி அந்த ஒரிஜினல் மெசேஜ் எப்படி வாசிக்கணும்னு அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜை அனுப்புறது தான் கிரிப்டோகிராஃபி. இது மெசேஜுக்கு மட்டும் கிடையாது, இந்த கிரிப்டோகிராஃபி வந்து பல இடங்கள்ல யூஸ் ஆகுது. அது வேற டாபிக், அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா உங்களுக்கு இந்த கிரிப்டோகிராஃபினா என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா? இப்போ வந்து கரன்சி எடுத்துக்கும். ஒரு வர்த்தகத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு காயின்ஸ் இல்லாட்டி ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்தியா நாட்டில் பார்த்தீங்கன்னா ருபீஸ் அப்படின்னு சொல்றாங்க, யூஎஸ்ல பார்த்தோம் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேற வேற மாதிரி ஒரு வர்த்தகத்தை யூஸ் பண்றதுக்காக ஒரு கரன்சி ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ யூஎஸ்ல உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு ஒரு ரூபா அனுப்பணும்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ரூபாயை அனுப்ப முடியாது, அதை வந்து ஒரு பேங்க்குக்கு அனுப்பணும். ஸோ அந்த டாலர்ஸ் வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து நீங்க யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் தெரிஞ்ச உடனே ரிசீவருடைய அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த பேங்க் வந்து ரிசீவர், அதாவது உங்களுக்கு வந்து அந்த மணியை அனுப்புவாங்க. ஆனா நடுவில் வந்து மிடில் மேனா இருக்கிறதுனால இந்த பேங்க் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்குவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பிசிக்கல் கரன்சி, அதாவது ஒரு கண்ட்ரியோட கரன்சி அப்படிங்கறதுனால பேங்க் எல்லாம் தேவைப்படுது. பல எக்கனாமிக்ஸ் பல ஃபைனான்ஸ்ல அதுல வந்து இன்வால்வ் இருக்கிறதுனால ஒரு பேங்க் கண்டிப்பா அந்த இடத்துல தேவைப்படுது. ஆனா இது எதுவுமே இல்லாம, எந்த ஒரு லிமிடேஷன்ஸ் இல்லாம, நடுவில் ஒரு மிடில் மேன் கூட இல்லாம, மிடில் மேன் அப்படின்னு சொல்றது அந்த பேங்க், அந்த எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பணம் அனுப்புறது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது தான் இந்த டிஜிட்டல் கரன்சி. ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறப்போ அதை வந்து டைரக்டா கரன்சி அனுப்ப முடியாது பார்த்தீங்களா? நடுவில் வந்து அதை ஜம்பிள் பண்ணி இந்த கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை ஜம்பிள் பண்ணி யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ஹேண்ட் ஷேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மணி போய் சேரும். ஸோ இதுதான் வந்து கிரிப்டோ பிளஸ் கரன்சி, கிரிப்டோ கரன்சி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி தான். அந்த டிஜிட்டல் கரன்சியை சிம்பிளா அனுப்பாம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா யாருக்கும் புரியாத மாதிரி செக்யூர் பண்ணி, முக்கியமா என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறது தான் கிரிப்டோ கரன்சி. சோ இந்த கிரிப்டோ கரன்சினால என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத பார்ப்போம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நடுவில் இருக்கிற இந்த இடைத்தரகர்கள், இந்த பேங்க் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ பேங்க் இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிருது. அதே நேரத்தில் டிரான்சாக்ஷனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடா இருக்கும். 4 செகண்ட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்து வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு ரூபா அனுப்பணுமோ, யாருக்கு கரன்சி அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துரும். அதோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எந்த விதமான ஜியோகிராபிக்கல் பேரியரும் கிடையாது. எந்த கண்ட்ரில இருந்து வேணா, யாரு வேணா, எப்ப வேணா, யாருக்கு வேணா, எவ்வளவு வேணா அனுப்பலாம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்ண டிரான்சாக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். உதாரணத்துக்கு இப்போ ஒரு யூஎஸ் டாலர்ஸ் டிரான்சாக்ஷன் பார்த்தோம் பாத்தீங்களா? சோ அங்க இருந்து அனுப்புற யூஎஸ் வந்து அனுப்புறவங்க உங்க அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புறதுக்கு பதிலா ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணி வேற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உடனடியாக பேங்கை காண்டாக்ட் பண்ணி எப்போ அந்த வேற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டேன், அதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா பேங்க்குக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு கிளீனாக தெரியறதுனால அவங்களால ஈஸியாக அந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனில் அப்படி பண்ண முடியாது. யார் வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம், பண்ண முடியாத விஷயம். அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்கு போயிருக்குன்னு தெரியாது, எங்க போய் செஞ்சு நமக்கு தெரியாது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லை. இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேஸ் இல்லாத மணி எங்க வேணா எங்கேயும் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால டார்க் வெப்ல வந்து இதை பல இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்காக பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதனால இந்தியாவில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ண முடியுமா? அதான் நம்மளுடைய அடுத்த டாபிக். இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி லீகலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு டவுட் இருக்கு. அதை நான் கிளியர் பண்றேன். இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி
லீகல். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி டீல் பண்ணக்கூடிய பேங்க்குக்கெல்லாம் எந்த பேங்க்கும் டிரான்சாக்ஷன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை கொண்டு வந்தாங்க. ஆனா உடனே அந்த வருஷமே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அந்த நிபந்தனையை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் நீங்க வந்து லீகலா எந்த விதமான தடையும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி நீங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு எந்த பொருளும் உங்களால வாங்க முடியாது. அதாவது லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. டெண்டர் அப்படின்னா அந்த கரன்சியை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு டிவி வாங்க போறோம். டிவி வாங்க போறப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்தியன் கரன்சியை கொடுத்து அவங்க கிட்ட இந்தியன் கரன்சியோ கிரெடிட் கார்டை கொடுத்து அந்த டிவியை நம்ம வாங்குறோம். ஸோ அது வந்து ஒரு லீகல் டெண்டர் யூஸ் பண்ணி நம்ம வாங்குறோம். ஸோ அதே கடைக்கு போய் நம்ம கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு, இல்லாட்டி கோல்டு செயின் இருக்கு, இந்த அந்த கோல்டு செயினை கழட்டி வச்சுக்க எனக்கு அந்த டிவியை கொடு அப்படின்னா சில பேர் அதுவும் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து லீகல் கிடையாது. ஒரு லீகலா ஒரு பில் ரைஸ் பண்ண முடியாது, ரெசிப்ட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லீகல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. கோல்டுக்கும் சரி, அதே மாதிரி எந்த விதமான ஒரு கோல்டு பாண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்டாக்கா இருக்கட்டும் இதை வச்சு பொருட்கள் நீங்க வாங்க முடியாது. அதே மாதிரி தான் பிட்காயினோ வேற எந்த விதமான ஒரு கிரிப்டோ கரன்சியோ வச்சு டைரக்டா நீங்க பொருள் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து இட்ஸ் நாட் அ லீகல் டெண்டர் அப்படிம்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த பிட்காயினோ இல்ல கிரிப்டோ கரன்சியோ நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து முதல்ல நீங்க இந்தியன் மணியா நீங்க மாத்தணும். இந்தியன் கரன்சியா மாத்தினதுக்கு அப்புறமா அதை வந்து இந்தியாவில் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிட்காயின் நீங்க வச்சுக்கிறது லீகல். ஆனா அந்த பிட்காயினை அப்படியே நீங்க எங்கேயும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. உலகத்துல மித்த கண்ட்ரில பல கண்ட்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி வாங்குறது கூட பிட்காயின்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்தியாவில் வந்து இட் இஸ் நாட் அ லீகல் டெண்டர். அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே பல பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். ஓகே, கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இதெல்லாம் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு டாபிக் தட்டுப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின் அப்படிம்பாங்க. ஸோ பிளாக் செயின்னா என்ன? முதல்ல வந்து பிளாக்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கடையில் வந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ கடையில் வரவு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் லெஜர் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டு யார்கிட்ட வந்து மணி வந்துச்சு யாருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு புக் லெஜர் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி விஷயம் தான் இந்த பிளாக். இந்த பிளாக் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் எந்த மணி யார்கிட்ட இருந்து எங்க போயிருக்கு அப்படிங்கறது ஒரு ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ கடையில் நீங்க மெயின்டைன் பண்ற லெஜர் புக்கில் அந்த புக்கு முடிஞ்ச உடனே அந்த புக்கில் இன்னொரு புக் நம்ம போடுவோம். அந்த புக்கில் என்ன பண்ணுவோம், புக் ஏல வந்து எவ்வளவு மணி நமக்கு கடைசியில் கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறது brought forward அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்சியல் டேர்ம். ஸோ கடைசியா யூஸ் பண்ண அமௌண்ட் வந்து இங்க கொண்டாந்து அதுல இருந்து ஒரு புது அக்கௌண்ட் புக்கை நம்ம எழுத ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் பிளாக் செயின்ல ஒரு பிளாக்ல வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிளாக்கை மூடிட்டு அடுத்த பிளாக் எடுத்து அதுல வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ எந்த பிளாக்ல இருந்து எங்க டிரான்சாக்ஷன் கடைசியா நம்ம விட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து அடுத்த டிரான்சாக்ஷன் இந்த பிளாக்ல ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு லிங்க் இருக்கிறதுனால எல்லா பிளாக்கையும் ஒரு லிங்க் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க கடையில் மெயின்டைன் பண்ற அதே லெஜர் புக்லயே ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு லெஜர் புக்கா போட்டுட்டே இருப்போம். நடுவில் வந்து ஒரு லெஜர் புக்கை காணோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்லாம் வந்து இடிக்கும். அக்கௌண்ட் வந்து சரியா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு டாலி பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற விஷயத்துல நடுவில் வந்து ஒரு பிளாக்கை நம்மளால எடுத்துட முடியாது. ஸோ பிளாக் செயின் வந்து கம்ப்ளீட்டா செக்யூரா இருக்கிறதுனால எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த ஒரு லிங்க் மூலமா உங்களுக்கு எப்பவுமே செக்யூரா இருக்கும். இப்போ இந்த பிளாக் செயின் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சிக்கும் தனித்தனியா இருக்கும். இப்போ நம்ம வந்து மெஜாரிட்டியா நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சி என்ன, பிட்காயின். ஸோ இப்போ கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடு அப்படின்னு சொல்றது வந்து போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கான ஒரு டேர்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனி. ஸோ அந்த டேர்ம் வந்து ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி பிட்காயின் அப்படிங்கிற டேர்மை வந்து எல்லாரும் ரொம்ப காமனாக கிரிப்டோ கரன்சியோட நம்ம அசோசியேட் பண்ணுறோம். பிட்காயின் என்ன அப்படின்னா முதல்ல அதாவது 2008ஆம் வருஷம் முதல்ல அதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சி டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. அதை தொடர்ந்து இப்போ எத்தனையோ வகையான கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்பர் 1% மார்க்கெட் ஷேர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிட்காயின்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 65% மார்க்கெட் ஷேர் வந்து பிட்காயின்ட்ட இருக்கு. ஸோ பிட்காயின்ல உலகம் மூலா இருக்கிற பிட்காயின்ல வந்து எவ்வளவு வேணா யார் வேணா தயாரிச்சு நம்ம விட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரி கவர்மெண்ட்டுமே அந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் தேவைக்கு ஏத்தாப்புல ரூபா நோட்டையோ இல்லை கரன்சியோ வந்து அடிச்சு அவங்க விநியோகம் பண்ணலாம். ஆனா கிரிப்டோ கரன்சி அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சியுமே இத்தனை காயின்ஸ் தான் இருக்கணும், இவ்வளவு வேல்யூ இவ்வளவு மதிப்பு இருக்கிற காயின்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ பிட்காயின் பாத்துங்க, பிட்காயின்ல வந்து 21 மில்லியன் பிட்காயின் இருக்கும் அப்படிங்கிறாங்க உலகம் பூரா. அதுல வந்து இப்போ 18.6 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து புழக்கத்துல இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சிக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கு. உலகத்துல எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா
உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல நீங்க உங்களுடைய மணியை கொடுத்து நீங்க பிட்காயின் நீங்க வாங்கி நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷனே இல்லாம பிட்காயினை வந்து எப்படி மைன் பண்ணி தோண்டி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு பேரு பிட்காயின் மைனர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு மணி போச்சு, ஒரு டிரான்சாக்ஷன் போச்சு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்றது யாரு? இப்போ வந்து ஒரு ரூபா நீங்க வந்து உங்களுக்கு செக் புக் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த செக் புக் வந்து வெரிஃபை பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அந்த மணி கிரெடிட் பண்றது யாரு? பேங்க். அந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்றாங்க. அதே மாதிரி இப்போ பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்றது யாரு? அங்கதான் வர்றாங்க நம்மளுடைய பிட்காயின் மைனர்ஸ். ஸோ பிட்காயின் மைனர்ஸ்ட என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கும். உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே பயங்கரமா என்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த என்கிரிப்ஷனை டீக்ரிப்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் வேலிட் டிரான்சாக்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்கிரிப்ஷனை வந்து டீக்ரிப்ட் பண்றதுக்கு சாதாரண ஒரு கம்ப்யூட்டரால பண்ண முடியாது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் தேவைப்படும். இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை இந்த மாதிரி ஒவ்வொரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவையும் ஒரு பசிலையும் அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் எழுதி அதை வந்து டிக்ரிப்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ், ஒரு கமிஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது முக்கியமாக பிட்காயின் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு ஆரம்பத்தில். சரி, இவ்வளோ தூரம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரி பிட்காயினில் நம்ம வாங்கி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாம். ஆனால் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இறங்குறது நல்ல விஷயம். எந்த ஒரு ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கதான் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்கதான் சரி, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இறங்குறது தான் ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிட்காயினோ இல்லை எந்த ஒரு காயின் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே இதோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். என்னைக்கு எந்த விலையில் எந்த கரன்சி இருக்கும், எது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. 2017 ஒரு பிட்காயினுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $19,000 இருந்தது. அதுக்கப்புறமா 2020 அந்த 19,000 அப்படிங்கிறது விழுந்து 4,000 ஆச்சு. 4,000க்கு அப்புறமா அதே வருஷம் 2020 அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 36, அப்புறம் இப்போ 42, இப்போ நான் கடைசியாக செக் பண்ணுறப்போ $48,977 நான் இப்போ வீடியோ எடுக்கிறப்போ. ஸோ அப்படி ஒரு பிட்காயினுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ டிக்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் பிட்காயினுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கிரிப்டோ கரன்சிக்குமே இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஸோ இந்த மார்க்கெட் நல்லா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி நமக்கு எங்க இறங்குது, எப்போ இறங்குது, நம்ம எப்போ இறங்குனப்ப நம்ம வாங்கலாம், அது எப்போ ஏறுறப்ப நம்ம விற்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நல்லா நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சில பிட்காயின் மாதிரி உங்களுக்கு குசுமா அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் மேட்டிக் அப்படிங்க இருக்கு, டாஜ் காயின் இருக்கு, ஈத்தேரியம் இருக்கு, வி செயின் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கரன்சி டைப்பான கரன்சி இருக்கு. இதுல எந்த கரன்சியில நம்ம வாங்கி போடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பெரிய ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. முக்கியமாக இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சியில் நான் எக்ஸ்பர்ட்டே கிடையாது. பட் பொதுவாக மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெரிஞ்ச கரன்சியில் ஃபஸ்ட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்போ தெரிஞ்ச பேர் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஈத்தேரியம் இந்த மாதிரி தெரிஞ்ச பேரில் நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு சில அமௌண்ட்டை வந்து இந்த புதுசாக வர்ற காயின்ஸ், புதுசாக பயங்கரமாக ராடிக்கலாக வந்து மணிக்கு சம்பாதிச்சு தரக்கூடிய காயின்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து நம்ம எங்கே போய் யார்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? இப்போ வந்து ஸ்பான்சர் மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவுடைய ஸ்பான்சராக இருக்கிற CoinDCX Go ஆப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்தியாவுடைய ரொம்ப சிம்பிளஸ்ட் பிட்காயின் ஆப் இந்த CoinDCX Go அப்படிங்கிறது. இந்த CoinDCX Go அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். இது வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சால உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இதுல நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்குறதோ விற்கிறதோ ரொம்ப ஈஸி. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண வேண்டியது, $100 இருந்து உங்களுடைய ஃபண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஆட் பண்ண ஃபண்ட்ல இருந்து மினிமம் $10 கூட யூஸ் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சி நீங்க வாங்கிக்கலாம். 24 ஹவர்ஸ் எப்ப வேணா வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். அப்படி நீங்க வாங்கி வச்சிருக்கிற உங்களுடைய கிரிப்டோ கரன்சி ஃபண்ட் எல்லாமே பிட்கோ மூலமா இன்சூர்டாவும் சேஃபாவும் இருக்கும். உங்களுடைய எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக அதுல இருக்கிற ஃபண்ட் நீங்க வித்ட்ரா பண்றப்போ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மூலமா செக்யூர் பாஸ்வேர்ட் வச்சு மட்டுமே வித்ட்ரா பண்ண முடியும். இது வந்து ஒரு ISO சர்டிஃபைட் அப்ளிகேஷன். KYC, AML போன்ற எல்லா ரெகுலேஷன்ஸும் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க.
ஸோ இந்தியானுடைய சிம்பிளஸ்ட் பிட்காயின் அப்ளிகேஷன் CoinDCX Goல நீங்க உங்களுடைய கிரிப்டோ கரன்சி பயணத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலமா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற CoinDCX Go ஒரு மிகப்பெரிய நன்றி. தம்பிகளா தங்கச்சிகளா, நம்ம சேனலையும் மதிச்சு நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர்லாம் பண்றாங்க ஒருத்தவங்க. ஸோ நம்மளும் அவங்கள மதிச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துருங்க. என்னதான் சேனல் ஸ்பான்சராக இருந்தாலும் அந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, உண்மையிலேயே மக்கள்கிட்ட சொல்லலாமா, நம்பி சொல்லலாமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய அமௌண்ட்டையும் இதில் நான் போட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெசேஜ் நான் சொல்கிறேன். ஸோ நான் எங்கிட்ட இப்போ பிட்காயின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.000494228 பிட்காயின்ஸ் நான் வச்சிருக்கேன். ஏன்னா பிட்காயின் வந்து இவ்வளோ பாயிண்டாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் கொடுப்பா, ஒரு 0.01 ஸ்டாக் மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பெனியும் நீங்கள் ஸ்டாக் வாங்க முடியாது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியில் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மணி அமௌண்ட்டு கூட நீங்கள் வாங்கி நீங்கள் போடலாம். ஒரு பிட்காயினுடைய விலை கிட்டத்தட்ட $49,000 இருக்கு. ஸோ $49,000 என்னால் போட்டு நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேரால வாங்க முடியாது. ஆனா ஒரு பிட்காயினை நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் கூட நீங்க வாங்கலாம். அந்த ஒரு ஃபிராக்ஷன்லயும் இந்த CoinDCX Go ஆப்ல 10 ரூபாய்க்கு கூட நீங்க பிட்காயின் நீங்க வாங்கலாம். சரிப்பா, இந்த பிட்காயினை நம்ம வாங்கியாச்சு. இந்த பிட்காயினை வந்து எப்படி யூஸ் பண்றது, எங்க வச்சிருப்பாங்க, எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது 2 இடங்கள். ஒன்று வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், CoinDCX Go மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய பிட்காயின்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே டிஜிட்டல் வேலட்ஸ், பிசிக்கல் வேலட்ஸ் இருக்கும். அது வந்து USB பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும், இல்லை உங்களுடைய ஹார்ட் டிரைவ் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஎஸ்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரிப்டோ கரன்சியை அவருடைய கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கம்ப்யூட்டரை அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10 பாஸ்வேர்ட் ட்ரை தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட $300 மில்லியன் ஒர்த்தான கிரிப்டோ காயின்ஸ் உள்ள வச்சிருக்காரு. ஆனால் அந்த கம்ப்யூட்டருடைய பாஸ்வேர்டு பயவுள்ளைக்கு மறந்து போச்சு. அந்த கம்ப்யூட்டரில் தப்பான பாஸ்வேர்ட்லாம் போட்டு அவருக்கு இன்னும் மிஞ்சி இருக்கிற சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸோ 2 சான்ஸ் தான் இருக்கு. அந்த ஒரு சான்ஸில் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டார் அப்படின்னா அவர் கையில் இருக்கிறது $300 மில்லியன் ஒர்த்தான கிரிப்டோ கரன்சி, அதுவும் பிட்காயின்ஸ். தப்பான பாஸ்வேர்டு போட்டார் அப்படின்னா கம்ப்யூட்டர் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிடும். இது நம்ம சிவாஜி படத்தில் கடைசி சீன்ல வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் காலி ஆயிரும். இது சும்மா ஒரு ஃபன் ஃபேக்ட்டுக்காக சொன்னேன். பட் இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல வீடியோ போட சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.